ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஜியோண்ட பிஸ்னஸை பற்றி தான். ரிலையன்ஸுன்ற ஓனர் முகேஷ் அம்பானின்ற தான் ஜியோண்ட எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஜியோண்ட ஒரு சர்வீஸான 4G சர்வீஸை பற்றி, அதுக்கு பின்னால் உள்ள பிஸ்னஸை பற்றி தான் இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி ஜியோன்ற ஒரு கம்பெனி ஏற்கனவே மார்க்கெட்டில் இருந்த பழைய கம்பெனி எல்லாத்தையும் வீழ்த்தி நம்பர் 1 ஆயினது. அதாவது சர்வீஸ் ப்ரொவைடரில் 4G சர்வீஸ் ப்ரொவைடரில் நம்பர் 1 பிளேஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமானது நம்பர் 1 பிளேஸுக்கு வாரது மட்டும் இல்லை, அவங்க என்னென்னா அந்த ப்ரொஃபிட்டேபிளாக அந்த நம்பர் 1 பிளேஸை அடைஞ்சாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் இந்த பிஸ்னஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முக்கியமான 4 கேட்டகரியை இந்த பிஸ்னஸை பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா மைண்ட் செட், செகண்ட் ப்ராப்ளம் சால்விங், மூன்றாவது என்னென்னா இனோவேஷன், நாலாவது ஸ்ட்ராட்டஜி. இந்த 4ஐயும் பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அடுத்த ஃபர்ஸ்ட்டை பற்றி இப்போ பார்ப்போம், அதாவது மைண்ட் செட்டை பற்றி. ஜியோவின் பிஸ்னஸ் மைண்ட் செட்டை பற்றி பார்த்தோம்னா அவங்களுக்கு சிம்பிள் தான், அதாவது 3 விஷயம் தான் அவங்களோட மைண்டில் இருந்தது. ஆனால் இந்த மைண்ட் செட்டுக்கு காரணம் அவங்களோட ஃபேமிலியில் உள்ள கொமெண்ட் தாட் தான். முகேஷ் அம்பானின் வேலை என்னென்னா, முகேஷ் அம்பானின் அப்பா அந்த டைமில் என்னென்ன பிஸ்னஸ் செஞ்சாரோ, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரோ, அதே தீர்வுகளை இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த காலத்துக்கு பொருத்தமான வரைக்கும் அவர் அதை கொண்டு அப்ளை பண்ணுறதா முகேஷ் அம்பானின் முதலாவது வேலையாக இருந்தது. அவர் பின்பற்றின ஒரே விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறது தான். எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாளாயினாலும் பரவாயில்ல, தனக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு மட்டும் அவர் வெயிட் பண்ணது தான் தன்னுடைய பிஸ்னஸை இப்படி இந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய காரணம். உங்களுக்கு ரிலையன்ஸை பற்றி நான் கதைக்கிறதால நீங்கள் நினைக்கலாம், ரிலையன்ஸ் ஏற்கனவே டெலிகாம் சர்வீஸில் இருந்ததுண்டு. ஆனால் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் தங்களோட சொத்துக்களை பிரிக்க ரிலையன்ஸ் நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த செக்டர் யாருக்குள்ள இருந்ததுன்னா அனில் அம்பானிக்குலாம் இருந்தது. ஆகவே முகேஷ் அம்பானி ஜியோவை தானாக தான் உருவாக்கினவர். அதாவது ஏற்கனவே இருந்தது அவர் பின்தொடரையில். அவர் முகேஷ் அம்பானி பிஸ்னஸ் தொடங்கி கனகாலமாகவே இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் செக்டருக்கு வராமல் தான் இருந்தவர். அவர் வராமல் இருந்ததுக்காண்டி அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையாண்டு இல்லை, அவர் தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்து கொண்டிருந்தவர். ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அவர் தனக்கு வந்துட்டேன்னு நினைச்சவர்டா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் பார்க்க அதில் உள்ள அப்சைடுகளை அதில் டவுன் சைடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது எங்களால் செய்ய இயலுமன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமா இருந்தால் அது எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி தான் முகேஷ் அம்பானியும் அந்த 4G உருவான சந்தர்ப்பத்தில் தனக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நினச்சி, தன்னால் இயலுமன்ற நினச்சி அதில் உள்ள அப்சைட் அண்ட் டவுன் சைடுகளை தானே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பின்பற்றி கொண்டு அதில் உள்ள ஃபேக்ட்ஸுகளை எடுத்துக்கொண்டு தான் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண தொடங்கினவர். இதில் நான் அப்சைட் டவுன், அதாவது அப்சைட் டவுன் சைடுன்னு நான் 2 விஷயத்தை சொல்லியிருப்பேன். அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சவங்களுக்கு கிடைக்க போகிற விஷயம், நாங்கள் தோத்தா நாங்கள் இழக்கிற விஷயத்துக்கும் இடையில மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமே இருந்தால் அதுதான் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த விஷயத்தை ஃபேக்டை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு ஒரு பிஸ்னஸுக்கு போனோம்னா எங்களுக்கு தோக்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதாவது நாங்கள் தோத்தா கூடி இழக்கிற விஷயம் எங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்தை முகேஷ் அம்பானி எல்லா பிஸ்னஸ்லேயுமே அவர் அப்ளை பண்ணுறவர். இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்காண்டு. ஒரு சைட் ஒரு பிளைண்ட் கேம்பிளிங் இருக்குது. அதாவது ₹1 ஒரு லோட்டரி டிக்கெட் வாங்கினா அதை வச்சு ₹1 கோடி அடிக்கலாம்ன்றது ஒரு பிளைண்ட் கேம்பிளிங். ஆனால் நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் கேம்பிளிங். ஸ்ட்ராட்டஜிக் கேம்பிளிங்டா என்னண்டா, எங்களுக்கு ஒரு விஷயத்தில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அதில் உள்ள ஆபத்துக்கள் என்ன, அந்த வாய்ப்புகளை எங்களால் யூஸ் பண்ணிடுமா, அதை வச்சு நாங்கள் எப்படி எங்களோட கேரியரை க்ரோத் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு பிஸ்னஸோ ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நாங்கள் போகிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் கேம்பிளிங். இது ஒரு தப்பான விஷயம் இல்லை, இது ஒரு பிஸ்னஸுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உலகத்துக்கு 4G நெட்வொர்க் அறிமுகமாக முகேஷ் அம்பானிக்கும் இருந்தது. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கை பின்பற்றி அவர் தனக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்த்தார். ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி வச்சிருந்ததையும், அதாவது இந்த இதுக்கு பின்னால் உள்ள ஃபேக்ட்ஸுகளை தானே அனலைஸ் பண்ணி இந்த இதில் அவர் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறார். ஆனால் எங்களுக்கு தெரியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய என்னதான் நாங்கள் பின்னால் இந்த ஃபேக்ட்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தாலும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு பயம் பெறும். அதாவது மனதுக்குள்ள ஒரு பயம் பெறும், இது எனக்கு பிள்ளையா இருக்குது, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ற பயம் எல்லாருக்கும் பெறக்கூடியது தான். ஆனால் இதில் உள்ள முக்கியமான ஃபேக்டே இதுதான். மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸை அவங்க சொல்கிறத பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பண விஷயத்தில் நாங்கள் எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் எப்பயுமே எமோஷ்னலாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதாவது பணம் வந்தாலும் சரி போனாலும் சரி, எல்லாரும் சொல்கிற என்னென்னா,
பாசமோ ஆசையோ வந்து காட்டாதுங்கன்றதான். அப்போ இப்படி ஒரு பணத்தை வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மனது சொல்கிறத கேட்காம நாங்கள் இதுக்கு பின்னால் போகிறோண்டா, நாங்கள் வந்து ஏற்கனவே ப்ரூஃப் செய்யப்பட்ட பேப்பர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே செய்ய போகிறதில்ல. ஏற்கனவே கணக்கு பேர் செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் எங்களுக்கு முன்னாலே இருக்குது. அதுகளை பார்த்துக்கொண்டு அதுன்ற ப்ரூவ் செய்யப்பட்ட பேப்பர்ஸ் ஃபேக்ட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கும். அந்த நிரூபிக்கப்பட்ட உண்மைகளுக்கு பின்னால் வந்து அதில் உள்ளதை பார்த்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய இன்வெஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் கடைசி டைமில் வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயங்கள் வந்து எமோஷன் ஆகக்கூடாது. மனதுக்கு பட்டது நான் இப்படி செஞ்சேனாண்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கதையக்கூடாது நான் சொல்லல. மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு குவார்ட்டை சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி முகேஷ் அம்பானிக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது தான் 4G நெட்வொர்க் வந்தது. அந்த தருணத்தில் தன்னிடம் இருந்த ப்ராஃபிட்டாக வந்த எல்லா காசையும் வந்து அந்த நெட்வொர்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார் முகேஷ் அம்பானி. அந்த டைமில் தனக்கு மனசுக்குப்பட்ட ஏதாச்சும் டிசிஷன் மாற்றினா இன்றைக்கு அதுலேருந்து இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்டாக அவரால் எடுத்துருக்கே இல்லாது. அன்றைக்கு அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா தன்னோட ப்ராஃபிட்டில் உள்ள சகல இதையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி பார்க்குறதுக்கு முதல் கார்த்திக் ஜேகே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைஃபுக்கு இம்பார்ட்டண்டான, அதாவது இப்போ வந்து யூடியூப்பில் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. உங்களுக்கு லைஃபுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேணுமோ இல்லாட்டி ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்த்து உங்களோட ஒரு நாலேஜை வளர்த்துக்கொள்றதுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்க்கலும். அடுத்த பாட்டில் வந்து இந்த தொடர்ச்சியை பார்த்துக்கொள்ளும். பாய்.